வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 24/2/2025க்கான கேஎல்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம 24ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ, அதாவது 23ஆம் தேதி நம்ம போட்டது பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ 23/2/2025க்கு வந்து நம்ம போட்டிருந்த வீடியோ ஆல் போர்டில் வந்து 6 இல்லை 8 90% வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த 6 இல்லை 8ல் எனக்கு வந்து 6 ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தான் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருந்தோம். சரிங்களா, வந்திருந்த ரிசல்ட்டு 562. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதே பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஆல் போர்டில் நம்ம சிங்கிள் நம்பர் 6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 6க்கான ஏபிபிசிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து 56 பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் 56 பாஸ் ஆகிருக்கு. 62, அதாவது பிசியில் 62 வந்து பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ ஏபிபிசிஎஸ்சி படி நமக்கு வந்து ஏபியும் பாஸ் ஆகிருக்கு, பிசியும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ ஆல் போர்டில் 6 பாஸு, ஏபிபிசிஎஸ்சியில் வந்து 56, 62 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. நம்ம டபுள்ஸ் சொன்னோம், ஆனால் டபுள்ஸ் வரல. எனக்கு டபுள்ஸ் இன்றைக்குமே டபுள்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே மாதிரி பாருங்கள், நான் கொடுத்தது, அதாவது நேற்று 23/2/2025க்கு நான் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் 6, 8 ஆல் போர்டில் 6, 8 ஏபிபிசிஎஸ்சி 6, 8 3 டிஜிட்டு 6, 8 கொடுத்தேன். ஆனால் 4 டிஜிட் வந்து 7க்கானதே கொடுத்துருக்கேன். எல்லாம் 7, 7, 7, 7, 7, 7, 7, 7. இது என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு வந்து 7 வந்து, அதாவது இங்கே வந்து ஆல் போர்டில் 6, 8 சப்போர்ட்டுக்கு 7 கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, 3 நம்பர் வேண்டாம் அப்படின்றதுனால 6, 8 மட்டும் கொடுத்துட்டு 6, 8க்கான ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துட்டு 6, 8க்கான 3 டிஜிட் கொடுத்தேன். சரி, ஓகே, ஒருவேளை 7 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு 4க்கு, அதாவது 4 டிஜிட்டுக்கு வந்து 7 வச்சு கொடுத்தேன். புரியுதுங்களா? ஆனால் விஷயம் என்னென்னா, 4 டிஜிட் வந்து நமக்கு குரூப்பில், நம்ம வாட்ஸ்அப் குரூப், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய குரூப்பில் இன்றைக்கி 4 டிஜிட் ஃபுல் வின்னிங்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சொன்னால் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், இல்லை வீடியோ போட்டிருந்துருக்கணும். ஸோ இங்கே வந்து நான் அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்தேன். ஆல் போர்டில் 6, 8 ஏபிபிசிஎஸ்சி 6, 8 3 டிஜிட்டுக்கு 6, 8, ஆனால் 4 டிஜிட் மட்டும் 7க்கு கொடுத்துருக்கேன். அதில் தான் மிஸ் பண்ணிட்டோம். இல்லைனா நம்ம இந்த 6க்கு கொடுத்தா எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருப்பேன் 6க்கு. சரிங்களா, 6க்கு 4 டிஜிட் பாக்ஸு இப்படி தான் கொடுத்துருப்பேன். மொதல் பாக்ஸே இந்த பாக்ஸ் தான், இது ஏற்கனவே போட்ட வீடியோ. சரிங்களா, ரிசல்ட் என்னென்னா இன்றைக்கி 0, 562. இதுதான் 4 டிஜிட், அதாவது இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டுக்கான 4 டிஜிட். வந்திருந்த உள் நம்பர் வந்து 300. சரிங்களா, இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 300, 568. ஸோ 4 டிஜிட்டில் 0, 5, 62. ஸோ 6க்கு வந்து 0, 5, 62. இது நம்ம எல்லாமே பாக்ஸ் தானே கொடுக்குறோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 4 டிஜிட்டு ஃபுல் வின்னிங்கு 4 பேர் வின்னிங் வாங்கியிருக்காங்க. ஆனால் 20 ரூபா செட்டு. சரிங்களா, 100 ரூபா செட்டு போட்டோம்னா இது 4 நம்பருமே வந்து பில் அதிகமாக வரும். நான் சொன்னது வந்து இந்த 0வும் 5யும் வர மாதிரி தான் மேட்ச் பண்ணி சொல்லியிருந்தேன். எல்லாமே தான் அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. 20 ரூபா செட்டு, 20 ரூபா செட்டுனா இது மொத்தமே எவ்வளோன்னா 2000 ரூபா பில் வரும், உங்களுக்கே தெரியும். வின்னிங் வந்து 90,000. அதாவது 4 டிஜிட் வின்னிங்கு. 100 ரூபா செட்டு ப்ளே பண்ணல. அவங்க சொன்னது 100 ரூபா செட்டு ப்ளே பண்ணல, 20 ரூபா செட்டு தான் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னது. ஆனால் 4 டிஜிட்டு வின்னிங் இருக்குது, 4 பேருக்கு இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். சரிங்களா, ஸோ இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு. விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ 6க்கு நம்ம கொடுத்துருந்தா இப்படி தான் கொடுத்துருப்போம். இது ஃபுல் வின்னிங் தான், குரூப்பில் வின்னிங் தான். முதல்லாம் யூடியூப்பில் நம்ம குரூப்பில் இருக்கிற வின்னிங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி வீடியோ போடும்போது நான் போடுவேன். இப்போ வந்து அது ஏன் போடல அப்படின்னா, எல்லாம் கொஞ்சம் வீடியோ ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடும்போது வீடியோ யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். சரிங்களா, அதான் இப்போ நீங்கள் நம்பணுன்றதுக்காக தான் இது. பட் ஆனால் இதுக்கு மேலே முடிஞ்ச வரையும் நான் சேனல்லே கொடுத்துறேன். எப்பயுமே சேனல்லே கொடுப்பேன். விஷயம் என்னென்னா, 6, 8 ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. சப்போர்ட்டுக்கு இந்த 7 வந்துச்சு. சப்போர்ட் 7 நம்ம கொடுக்கணுமா
3 நம்பர் ஆயிருமே அப்படின்றதுனால கொடுக்கல. அதனால தான் அந்த 7 நான் 4 டிஜிட்டில் கொடுத்தேன். கம்முன்னு இந்த 6க்கும் 8க்கும் 4 டிஜிட்டு நான் கொடுத்துருந்தேன்னா எப்பயும் போல் கொடுத்துருந்தனாவே இன்றைக்கி 4 டிஜிட் வின்னிங்காக இருக்கும். சரி, ஓகே. எனிவே 23/2/2025க்கான கேஎலுக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம ஆல் போர்டில் 6 பாஸ் பண்ணியிருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி 56 26 வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து 24ஆம் தேதி, அதாவது நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 24/2/2025க்கு நம்ம எப்பயும் போல் எடுத்துருக்கிறது ஆல் போர்டில் 7 8 சப்போர்ட்டுக்கு 6. இது ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு 6. இந்த 6 ஏன் சப்போர்ட் கொடுக்குறேன்னா, தொடர்ந்து 3 நாள் 6 அடிச்சிருக்காங்க. 610, அப்புறம் 869, அப்புறம் இன்றைக்கி 562. ஸோ 6 6 6 6ன்னு 3 நாளாக 6. நாளைக்கு திருப்பி வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆல் போர்டில் 7 8, சிங்கிள் நம்பர்னால் 7. சரிங்களா? மிஸ் ஆச்சு நாள் மட்டுமே தான் 6 வரும். ஏன் இந்த 6னா, அவங்க ரிப்பீட்டடாக அடிச்சுட்டு வர அந்த சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், அது எல்லாருக்குமே தெரியும். சப்போர்ட்டுக்கு நான் வந்து 6 கொடுத்துருக்கேன். சரிங்களா? 7 8 மிஸ் ஆனால் மட்டுமே 6 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து 7க்கான ஏபிபிசிஎஸ்சி 8க்கான ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கேன். நான் 7 சிங்கிள் நம்பரில் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற மாதிரி ஏபிபிசிஎஸ்சியுமே எனக்கு 7 தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். நேற்றுமே பார்த்தீங்கன்னா 6 அண்டர்லைன் பண்ணிவிட்டு 6 8ல் சிங்கிள் நம்பர் 6 தான் ஸ்ட்ராங்குன்னு 6க்கு அண்டர்லைன் பண்ணியிருந்தோம். ஏபிபிசிஎஸ்சியில் 6க்கான ஏபிபிசிஎஸ்சி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி அந்த இம்பார்ட்டன்ட் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது இந்த டைமில், அதாவது மிஷின் நம்பர் வித்தவுட் மிஷின் நம்பருக்கு நம்மளுக்கு இதுதான் கெஸ்ஸிங்காக வருது, இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வருது. ஆனால் மிஷின் நம்பருக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த மிஷின் நம்பர் இருந்ததுன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு முறை சுற்றி வர்றது தான் மிஷின் நம்பரு. அதையுமே நம்ம ஒரு ரிசல்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி தான் நம்ம அடுத்த கெஸ்ஸிங் எடுக்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மிஷினை சுற்றி விட்டு நிற்கிற நம்பர் வந்து அது ஒரு ரிசல்ட் மாதிரி. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்த ரிசல்ட் என்ன வரும், மிஷின் நம்பருக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன வரும்னு அது ஒரு கெஸ்ஸிங். அதை இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு, விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, சரிங்களா? ஹெவியாக லாஸ் ஆகிருக்கிறவங்க, ஹெவியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது வித்தவுட் மிஷின் நம்பர் நம்மளுக்கு வர கெஸ்ஸிங் 7 இல்லை 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது 7. அதனால் 7 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி 7க்கு 8க்கும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏபிபிசிஎஸ்சி வந்து 7. சரிங்களா? அடுத்து எப்பயும் போல தான் 7க்கும் 8க்கும் உள்ள 3 டிஜிட்டு பாக்ஸு, உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வர மாதிரியான பாக்ஸ் எதுவோ அதை எடுத்து ப்ளே பண்ணலாம். 4 டிஜிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாக்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஆல் போர்டு 7 இம்பார்ட்டனு, ஏபிபிசி 7க்கான ஏபிபிசிஎஸ்சி இம்பார்ட்டனு. 4 டிஜிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நானே நேற்று மிஸ் பண்ணிட்டேன். அழகாக வந்து ஒரு 6க்கும் எடுத்துருக்கிற ஆல் போர்டு என்னது 23ஆம் தேதிக்கு 6 8. இந்த 6க்கும் 8க்குமே நான் வந்து 3 டிஜிட் 4 டிஜிட் கொடுத்துருந்தா இந்நேரம் அது வேறு. நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு வாரத்துக்கு ஒரு வின்னிங் 4 டிஜிட் வின்னிங் கொடுப்பேன்னு. அது வந்து ஒரு மினிமமான ஒரு கேரண்டி தான். என்னென்னா நமக்கு நிறைய வின்னிங்கே வரும். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறது வாரத்துக்கு ஒரு வின்னிங் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4 வின்னிங் 4 டிஜிட் வின்னிங்கை ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டெலாம் குரூப்லேயே பார்த்து விளையாடிட்டு போயிடலாம். சரிங்களா? 4 டிஜிட் வின்னிங் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அது ஒரு மாதத்துக்கு 4 4 டிஜிட் வின்னிங் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை. யாராவது கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷம், கொடுத்துருந்தா சொல்லுங்கள், பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கொடுக்குற கேரண்டி என்னென்னா ஒரு மாதத்துக்கு 4 4 டிஜிட் வின்னிங்கு, ஒரு வாரத்தில் ஒரு வின்னிங் 4 டிஜிட் கொடுப்போம். நேற்றே மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி அதாவது நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. 7 தான் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸ்டார்டிங்காக இப்போ தான் நான் 4 டிஜிட் விளையாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 20 ரூபா செட்டில் ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சீரியஸாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஹெவியாக லாஸ் ஆகிருக்கிறவங்க, ஹெவியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.